சும்மா கிளின்னு கிளிக்கிறாரு, அப்படி திட்டுறாரு. அதை கேட்டு அந்த 2 பேருமே எதுவுமே பேசாம அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா முத்து இந்த மாதிரி அந்த 2 பேருக்கு ஒரு பயங்கர ஷாக் கொடுக்குற. அதை கேட்டு அந்த 2 பேரும் அப்படியே பயங்கர சந்தோஷத்துல அப்பாடா இதைதான்டா நாங்க எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அப்படி சந்தோஷப்பட்டு முடிக்கிறதுக்குள்ள முத்து இன்னொரு ஷாக்கும் கொடுக்குறாரு. அதை கேட்டு அந்த 2 பேரும் ஹாடங்கொய்யால என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ரோகிணியோட திட்டப்படி அந்த மாதிரி எல்லாமே நடக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 90% அவங்க நினைச்ச மாதிரி எல்லாமே கரெக்டாக தான் நடக்குது. அவங்களோட பிளான் என்ன அப்படின்னா இந்த மாதிரி அவங்களோட ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், அதாவது இந்த மாதிரி கொலு ஃபங்க்ஷன் நடக்கல, இதில் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களோட பங்குக்கு இந்த மாதிரி ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி அவங்க அதுக்கு ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி அதுக்கு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ரோகிணி சொன்ன மாதிரி ரோகிணியோட ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் ஆடுவேன், அந்த டைமில் இந்த மாதிரி நீ முத்தோட ஃபோனை வாங்கி வீடியோ எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வச்சு வீடியோ எடுக்கிற. அதுக்கப்புறமா அந்த வீடியோட சேர்த்து அந்த மீனோட தம்பி திருடின வீடியோ இருக்குல்ல, 2 வீடியோவை நம்ம வந்துட்டு எடுத்துக்க வேண்டியதா. அதுக்கப்புறமா நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. அவங்க நினைச்ச மாதிரி அப்படியே நடக்குது. முத்து வந்துட்டு இந்த மாதிரி ரோகிணியோட ஃப்ரெண்ட் கேட்டோன்னே இந்த மாதிரி ஃபோனை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா ரோகிணியோட ஃப்ரெண்ட் அந்த வீடியோலாம் எடுத்து அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த ஒரு திருடின வீடியோ, அதாவது இந்த மாதிரி மீனோட தம்பி திருடின வீடியோ ஒன்று இருக்குல்ல, அதையும் சேர்த்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி கிச்சனில் வந்து 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ரோகிணியோட ஃப்ரெண்ட் எவ்வளோ சொல்றாங்க, வேணா முத்து மீனா நல்லவங்களா தானே இருக்காங்க, அவங்க அப்படியே இருந்துட்டு போட்டு நம்ம வேற ஏதாவது ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். ரோகிணி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது, நான் அதை தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மீனோட தம்பி திருடின அந்த வீடியோ முத்தோட ஃபோன்ல இருந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக மீனா முத்து 2 பேரும் அப்படியே பயங்கர ஜாலியாக அப்படி ஓடி வரும்போது அப்படியே தட்டி அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மாதிரி சாம்பாருக்குள்ள போய் விழுந்துடுது. இதனால கோவமான முத்து பார்த்தீங்கன்னா ஆடா அது விழுந்தது என்னோட ஃபோன் தானே, இதை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வந்துட்டு இல்லை இப்போ ஒரு வீடியோ எடுத்துல அது அந்த மாதிரி எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா, ஆடா கொய்யால என் ஃபோன் போச்சு, இப்போ அதுக்கு யார் பதில் சொல்லுவா, எனக்கு தெரியாது, இந்த ஃபோனை நீங்க தான் ரிப்பேர் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ரோகிணி அது நல்ல ஐடியா, நானே ரிப்பேர் பண்ணி தரேன், அந்த ஃபோனை கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. கடையில் வச்சு இந்த மாதிரி ரிப்பேர் பண்ணி வீடியோவை சாவகாசமா எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது முத்துக்கு ஒரு யோசனை, ஆகா அந்த வீடியோ உள்ள இருக்குல்ல, இந்த கேடிட்ட கொடுத்தா அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சிட்டு இல்லை உங்களெல்லாம் நம்ப முடியாது, இந்த ஃபோனை ரிப்பேர் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகுது, அதாவது நீங்க தான் கொடுக்குறீங்க, என்ன பார்லரமா புரிஞ்சுதா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ரோகிணியோட ஃப்ரெண்டோ கொய்யால கடைசியில் அப்படி கை கெட்டது வாய் கெட்டாம போச்சு, மேற்கொண்டு செலமையை வச்சிடுச்சா, இப்போ என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாங்க.